ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதாவது ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு ரிவிஷன் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டீல் ரூலு, மைக்ரோமீட்ரு இது மாதிரி என்னென்ன டூல் இருக்கோ, மொத்தமாக என்னென்ன டாபிக் ஃபிட்டர் சம்மந்தமாக இருக்கோ, மொத்தமாக எல்லா டாப்பிக்குமே சேர்த்து ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூல். வாட் இஸ் த லீஸ் கவுண்ட் ஆஃப் ஸ்டீல் ரூல்? அதாவது ஸ்டீல் ரூலோட லீஸ் கவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி லீஸ் கவுண்ட் வர இடத்துல ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் சொல்லி அது வந்து லீஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரொம்ப சின்னதாக அளக்கக்கூடிய அளவை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு லீஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டீல் ரூலோட லீஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சுதான் 0.5 mm வந்து உள்ளதுலேயே சின்னதாக அளக்கலாம் மெட்ரிக்கில். அதே பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா 1/64 இன்ச்சு வரையுமே அளக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டீல் ரூல் இஸ் மேட் அப் ஆஃப், அதாவது ஸ்டீல் ரூலில் வந்துட்டு எந்த மெட்டலால் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து காமனாக பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இல்லைனா ஸ்ப்ரிங் ஸ்டீலால் செய்வாங்க. இப்போ நார்மல் ரூல் இது மாதிரி நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் செஞ்சுருப்பாங்க, செல்லுலாய்டில். ஸோ நம்ம வந்து நிறைய கம்பெனி அதிலலாம் ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல் இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெட்டலில் வந்து நம்ம பிளாஸ்டிக் வச்சோன்னா வந்து தேஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதாவது துருப்பிடிக்காத இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம் இருக்கனால வந்து துருப்பிடிக்காது. இல்லைனா வந்து ஸ்ப்ரிங் ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஸ்டீல் ரூலில் வந்துட்டு எந்த எட்ஜில் வந்து மெஷர் பண்ணால் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம பிளாஸ்டிக் ஸ்டீல் ரூல், அதாவது ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டீல் ரூல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவு டேப்பராக இருக்கும், அப்படி பெவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கும். அதே நார்மல் ஸ்டீல் ரூல், அதாவது ஸ்ப்ரிங் ஸ்டீலில் செஞ்சது இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதான் இதில் வந்து அக்யூரேட்டாக கேட்குறதால வந்துட்டு பெவலேஜ் வந்து ஓரளவு அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டீல் ரூல் வந்துட்டு எதால மார்க் பண்ணியிருப்பாங்க, அதாவது எந்த கிராஜுவேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிராஜுவேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒன்று வந்து மெட்ரிக்கில் இருக்கும், இல்லைனா வந்து இன்ச்சஸில் இருக்கும். ஸோ ஸ்டீல் ரூல் பார்க்கும்போது வந்து ரெண்டுலையுமே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கில் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த லென்த் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டீல் ரூல் ஜென்ரலி அவைலபிள் இன் ஒர்க் ஷாப்? அதாவது ஒர்க் ஷாப் பர்பஸ்க்கு வந்துட்டு ஸ்டீல் ரூலோட லென்த்து எதுலேருந்து எது வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 mm யூஸ் பண்ணியிருக்கோம், 300 mm யூஸ் பண்ணியிருப்போம், 600 mm வரை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 50 mm 100 mm பார்த்தா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ரூல், அதாவது ஸ்டீல் ரூலோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஈஸிலி, அதாவது வந்து துருப்பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பாசிபிளே இல்லை, ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செஞ்சுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் ஏர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேரலாக்ஸ் ஏர்னா வந்து ஒன்றும் இல்லை, ஜாபை வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டீல் ரூலில் வச்சுட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டான்ட்டு பார்க்கணும். அப்படி நம்ம சைட்லேருந்து பார்த்தோம்னா வந்துட்டு எரர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து பேரலாக்ஸ் ஏரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் வந்து பெவலேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூல் வந்து பார்க்கும்போது நடுவில் வந்து திக்காக இருக்கும், அதே சைடில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பெவலேஜ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பேரலாக்ஸ் ஏரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஸ்டீல் ரூலில் வந்து பெவலேஜ்னால என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸியாக ரீட் பண்ணலாம், இப்போ தான் பார்த்தோம், அவாய்ட் பேரலாக்ஸு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு க்ளோஸாக வந்து வைக்கலாம். ஸோ திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஜ்ஜில் கொஞ்சம் மெஷர்மெண்ட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டீல் ரூல் வந்துட்டு எந்த கிளாசிஃபைடில் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரிசிஷன் மெஷர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த மைக்ரோமீட்டர், வெர்னியர் காலிஃபர் இதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிசிஷன்லேயும் வராது. நான் ப்ரிசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டீல் ரூல் வந்துட்டு 1 mm இல்லை 0.5 mm, அதாவது செமி ப்ரிசிஷனில் வரும்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஆன்சர் ஆப்ஷன் இல்லாதனால இது வந்து நான் ப்ரிசிஷன் கேட்டகரியில் போட்டுடலாம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஸ்டீல் ரூலில் வந்து மெஷரிங் பண்ணும்போது வந்துட்டு அதாவது கண்ணை வந்துட்டு எங்கே வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்போ தான் பார்த்தோம். ஜாப் இருந்துச்சுன்னா அது மேலே ஸ்டீல் ரூல் வச்சுட்டு ஸ்டீல் ரூல்லேருந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கும், நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் கண்ணுக்கு பார்க்கும்போது ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. அப்படி நம்ம டேரெக்டாக நேராக பார்க்கலன்னா கொஞ்சம் வளைஞ்சின்ட்டு அதாவது சைட்லன்ட்டு பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் எரர் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டீல் ரூலோட அக்யூரசி எதுலேருந்து மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 0.5 mmலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0.25 மெஷர் பண்ண முடியாது, 0.1 மெஷர் பண்ண முடியாது, 1 mm மெஷர் பண்ணலாம், ஆனால் 0.5லேருந்து வரனால ஆன்சர் சி. நெக்ஸ்ட் டாபிக் வைஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் பர்பஸ் ஆஃப் பெஞ்ச் வைஸ், அதாவது பெஞ்ச் வைஸோட மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வைஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் தெரியுதுல, இதுக்கு பேர் தான் வந்து வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பெஞ்சில் ஃபிட் பண்ணியிருக்கனால இதுக்கு பேர் வந்து பெஞ்ச் வைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது காமனாக எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாப் வந்து நம்ம கட்டிங் பண்ணலாம்,
இல்லை சிப்பிங் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இது மாதிரி டைமில் வந்து ஜாபை வந்து நல்லா கரெக்டாக க்ரீப்பாக வந்து பிடிக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பெஞ்ச் வைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் வைஸ் இஸ் காமன்லி யூஸ்டு இன் ஒர்க் ஷாப்? அதாவது ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு எந்த வைஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பெஞ்ச் வைஸ். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா வந்து பைப் வைஸு. பைப் வைஸ் வந்து இந்த படத்தில் தெரியுதுல, இதுதான் பைப் வைஸ். இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பைப்பை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதுமாதிரி நார்மல் பெஞ்ச் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ஜாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதில் வந்து பைப்பை வந்து ஹோல்ட் பண்ணுறது கஷ்டம். அதே இந்த பைப் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜா வந்து வி ஷேப்பில் இருக்கு பாருங்க. அதனால் வந்து கிரிப் நல்லா கிடைக்கும். அதனால வந்துட்டு இந்த பைப் வைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதேமாரி இன்னொரு டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் வைஸ்க்கும் பைப் வைஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்பிண்டில் வந்துட்டு ஹரிசாண்டலாக இருக்கும். பட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கலாக இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வைஸு. இந்த படத்தில் தெரியுதுல்ல, இதுக்கு பேர் தான் வந்து ஹேண்ட் வைஸு. இது வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு நான் ஃபைலிங் பண்ணுறது, சின்ன சின்ன ஒர்க் பண்ணலாம். அந்த கீ சாவிலாம் செய்வாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த வயசு தான் யூஸ் பண்ணி செய்வாங்க. அதுமாதிரி ரிவீட் பிடிக்கிறது, ஸ்மால் ட்ரில்ல பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வயசு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த விக்னெட் கொடுத்துருப்பாங்க. விக்னெட்டை வந்து நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 125லேருந்து 150 எம்எம் வரை இருக்கும். அதோட வித்து பார்த்தீங்கன்னா வந்து 40லேருந்து 44 எம்எம் வரை தான் இருக்கும். ஆப்ஷன் சி பெஞ்ச் வைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதுதான் வந்து ஜென்ரல் பர்பஸ், அதாவது காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மிஷின் வைஸு. மிஷின் வைஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் போடுறப்ப வந்து ஒரு ஜாப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வைஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வைஸ் தான் வந்து மிஷின் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வைஸோட ஜா வந்துட்டு எந்த மெட்டலால் மேட் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காமனாக பார்த்தீங்கன்னா வைஸோட ஜா வந்து ஹார்ட் அண்ட் ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. அதோட வைஸோட பாடி பார்த்தீங்கன்னா கேஸ்டைனால் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெயின் மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் வைஸ். அதாவது வைஸில் வந்துட்டு எது வந்து மூவிங் ஆகும், அந்த பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஜா. ஃபிக்ஸ்டு ஜா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே அந்த பெஞ்சோட வந்துட்டு நட்டு போல்டை வந்து வச்சு கிளாம்ப் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஸ்லைட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவபிள் ஜா வந்து ஸ்லைட் ஆகும். அந்த நம்ம ஹேண்டில் ரொட்டேட் பண்ண அந்த ஸ்பெண்டையில் வந்துட்டு த்ரெட் கட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கொயர் த்ரெட்டு. அந்த த்ரெட்டு மூவ்மெண்ட், அதை முன்னாடி பின்னாடி போகிறப்ப வந்து அந்த மோஷன் கிடைக்கும் நமக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஜா அண்ட் மூவபிள் ஜா, இந்த 2 ஜாலும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஜாப் வந்து கிரிப் பண்ணுறதுக்காக 2 ஜா கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வித்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ஸ்பெசிஃபிக் பண்ணுவாங்க. அதாவது வயசோட ஸ்பெசிஃபிக்காக எதை வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடையில் போய் கேட்குற எனக்கு 50 எம்எம் பெஞ்ச் வைஸ் கொடுங்க, இல்லை 60 எம்எம் பெஞ்ச் வைஸ் கொடுங்க, அது மாதிரி சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம 60 எம்எம் 70 எம்எம் சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்கே வந்து இதை தான் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க, வித் ஆஃப் த ஜா தான் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிடும். அதுமாதிரி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மெயின் மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் வைஸ் அப்படின்னா வந்துட்டு இதில் எது மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ஜா பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகாது. அப்படியே பெஞ்சில் வந்து பேஸில் வந்து கரெக்டாக பெஞ்சை வச்சு கிளாம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ அண்டு ஸ்லைடிங் ஜா. ஸ்லைடிங் ஜானா மூவபிள் ஜா தான் வந்து ஸ்லைடிங் ஜான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பி வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்வைவல் பேஸ் ஆஃப் பெஞ்ச் வைஸ் இஸ் யூஸ்டு ஃபார். அதாவது நார்மல் பெஞ்ச் வைஸ் வந்து பார்த்துருப்போம். அது வந்து கீழே வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதாவது மேசை, அதாவது உட்டில் வந்து கரெக்டாக பெஞ்சில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்வைவல் பேஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பேஸை வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற டைரக்ஷனில். அதாவது பேஸை பொறுத்து வந்துட்டு ஒரு ரவுண்டு அடிக்கிற மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் த வைஸ் ஃபார் ஆங்குலர் ஒர்க்கு. அதுமாரி வந்து ஹரிசாண்டலாக மட்டும் தான் மூவ் பண்ண முடியும் தவிர வெர்டிக்கலாக தூக்க முடியாது. ஸோ வெர்டிக்கலாக தூக்குற பெஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல் பெஞ்ச் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வைல் யூஸிங் வைஸ், அதாவது வைஸ் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஷாப் சுட் பி பிளேஸ்டு. அதாவது ஒர்க் பீஸ் வந்து எங்கே வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 2 ஜாக்கும் வந்து நடுவில் தான் வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹேண்டில் ஆஃப் பெஞ்ச் வைஸ் ஷுட் பி. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பெஞ்ச் வைஸோட ஹேண்டில் பற்றி நம்ம கேட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாங் எனஃப் ஃபார் லிவர் ஏஜ். அதாவது லிவர் ஏஜ் வந்து அதிகமாக இருக்கணும், பட் வந்து நாட் எக்ஸசிவ்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், அது மாதிரி சொல்லி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது எந்த டைப் ஆஃப் வைஸ் வந்து நம்ம வந்துட்டு பைப் இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தாச்சு, பைப் வைஸில் தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஜா ஆஃப் பெஞ்ச் வைஸ் ஆர் சம்டைம்ஸ் ஃபிட்டட் வித் சாஃப்ட் ஜா கவர்ஸ் மேடப் ஆஃப். அதாவது வந்துட்டு சாஃப்ட் ஜான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பெஞ்ச் வைஸில் வந்து ஹார்ட் ஜா இருந்துச்சு. அதுமாதிரி சாஃப்ட் ஜான்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாபை வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருப்போம்.
ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஹார்ட் ஜால வந்து ஹோல்ட் பண்ணனா வந்துட்டு அதோட ஸ்க்ராச்சஸு, அதுமாரி நம்ம குடுக்குற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்ஃபேஸ வந்துட்டு ஆல்ரெடி ஃபினிஷிங் பண்ண இருக்கனால வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணிரும். ஸோ, அதனால வந்துட்டு சாஃப்ட் ஜா வந்து யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட் ஜான்னா ஒண்ணும் இல்ல. அது வந்து அலுமினியத்தில செஞ்சிருப்பாங்க. இந்த படத்துல தெரியுதுல்ல, இதான் வந்து சாஃப்ட் ஜா. அதேமாரி இதே மாரி வேற கொஸ்டின் கேட்பானுங்க. சாஃப்ட் ஜா வந்து எதுக்காக பெஞ்ச் வைஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபினிஷிங் பண்ண ஜாப வந்து ஹோல்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த சேஃப் பிராக்டிஸ் வைல் யூசிங் எ வைஸ் இஸ். அதாவது வைஸ்ல வந்து ஜாப ஃபிட் பண்றப்ப வந்துட்டு எது சேஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி குடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, யூசிங் எக்ஸசிவ் ஃபோர்ஸ் டூ டைட்டன். அத வந்து அதிகமான டைட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதிகமான டைட் குடுத்தனா வந்து ஸ்பெண்டில் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ ஆன்சர் ஏ வந்து ஆப்ஷன் ஏவா வராது. ஸோ பி பார்த்தீங்கன்னா, ஹேமரிங் ஒர்க் பீஸ் வைல் இன் வைஸ். அதாவது ஹேமரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேமரிங் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கேஸ்ட் அயர்ன்ல செஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு கேஸ்ட் அயர்னோட ப்ராப்பர்ட்டீஸ் தெரியும். பிரிட்டில்னஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நம்ம ஹேமரிங் யூஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, சுக்குநூறா உடைஞ்சிரும். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா, பிளேசிங் ஒர்க் பீஸ் ப்ராப்பர்லி அண்ட் ஓவர் டைட் நாட் ஓவர் டைட்டனிங் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஜாப வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து ஹோல்ட் பண்ணணும். ஆனா வந்து ஓவர் டைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்கிரைபர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் பர்ப்பஸ் ஆஃப் ஸ்கிரைபர்? அதாவது ஸ்கிரைபரோட பர்ப்பஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு டூல். அதாவது நம்ம பஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன டாட்டா வச்சுட்டு போய் மார்க்கிங் பண்ணுவோம். அதுமாரி வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் கிழிக்கணும், இத மாரி ஸ்க்ராட்ச் பண்ணணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்கிரைபர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் லைன் ஆன் மெட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின். த டிப் ஆஃப் ஸ்கிரைபர் இஸ் யூசுவலி மேட் ஆஃப். அதாவது ஸ்கிரைபரோட டிப் வந்து எதால மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கிரைபர் வந்து காமனா பார்த்தீங்கன்னா, ஹை கார்பன் ஸ்டீலால செஞ்சு, அதோட டிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்டனிங் அண்ட் டெம்பரிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹார்டனா மாத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது எந்த எந்த டைப் ஆஃப் ஸ்கிரைபரை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இன்சைட் சர்ஃபேஸ் இல்லைனா நேரோ ஸ்பேஸ்ல வந்துட்டு மார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி. பிரிக் ஸ்கிரைபர் இல்லைனா ஹூக்டு ஸ்கிரைபர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஸ்கிரைபர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஆன். அதாவது ஸ்கிரைபர் வந்துட்டு எதுக்கு மேல வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வுட்டுக்கு மேல யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வுட்டு மேல நம்ம கிழிச்சுனா வந்துட்டு ஃபுல்லா பர் மாரி வந்துரும். ஸோ வுட்டு மேல யூஸ் பண்ண மாட்டோம். மெட்டல்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கிரைபரோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. விசிபிள் லைன் கிடைக்கும்னா கிடைக்கும். கேன் மார்க் ஆன் ரஃப் சர்ஃபேஸ். ரஃப் சர்ஃபேஸ்ல வந்து மார்க் பண்ணுமானா பண்ணலாம். ஸோ மோர் அக்யூரேட் மார்க்கிங்னா அக்யூரேட்டாவும் இருக்கும். ஸோ ஆன்சர் டி. ஆல் ஆஃப் த எபோவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கிரைபரை யூஸ் பண்ணும்போது வந்துட்டு கரெக்டான சேஃப்டி பிராக்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் இட் லைக் நைஃப் அண்ட் புஷ் ஹார்டு. அதாவது கத்தி மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் பாயிண்ட் த டிப் அவே ஃப்ரம் த பாடி. அதாவது பாடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் டிப் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் இட் அஸ் ஸ்க்ரூ டிரைவர். அது ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வந்துட்டு ஸ்க்ரூ வந்து கழட்டுறதுக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஹேமர் இட் ஆன் த ஒர்க் பீஸ். அதாவது ஜாப் மேல வந்துட்டு ஹேமர் மாரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பி வந்து கரெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கிரைபரோட லென்த் ஸ்டாண்டர்டா என்ன இருக்கும்? அது மாரி சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 100லேருந்து 150 வரை இருக்கும். ஸோ ஆன்சர் பி. 9த் கொஸ்டின். ஃபார் மார்க்கிங் சென்டர் பஞ்ச் மார்க். அதாவது சென்டர் பஞ்ச் மார்க்ல வந்துட்டு விச் டூல் இஸ் ஆஃபன் யூஸ்டு அலாங் வித் எ ஸ்கிரைபர். இந்த இடத்துல ஸ்கிரைபர்னு வராது. சென்டர் பஞ்ச்னு வரும். அதாவது சென்டர் பஞ்ச் பண்ணும்போது வந்துட்டு, சென்டர் பஞ்சோட வந்துட்டு எத வந்து யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சென்டர் பஞ்சோட என்ன யூஸ் பண்ணோம்? ஹேமர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் ஹேமர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லைன் மேட் பை ஸ்கிரைபர். அதாவது ஸ்கிரைபரால வந்துட்டு ஒரு லைன் வந்து நம்ம மேக் பண்றோம். அதாவது கிளிக்கிறோம். அந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தின் அண்ட் ப்ரிசியஸா இருக்கும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பஞ்ச். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் பஞ்ச் இன் ஃபிட்டிங் ஒர்க்? அதாவது ஃபிட்டிங் ஒர்க்கில் வந்துட்டு பஞ்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஸ்கிரைபர் பார்த்தோம். ஸ்கிரைபர் வந்துட்டு லைன் வரைகிறதுக்கு, அதாவது ரெண்டுமே மார்க்கிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா லைன் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் வந்து பஞ்ச் பார்த்தீங்கன்னா டாட்டாக வந்துட்டு ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு மார்க்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த டிப் ஆஃப் சென்டர் பஞ்ச் இஸ் யூஸ்வலி. அதாவது சென்டர் பஞ்சோட டிப் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்கும் அது மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா சிசிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுக்கு நார்மலாக பஞ்சுக்கு பார்க்கும்போது பாயிண்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
எந்த பஞ்சு வந்துட்டு ஒரு ஹோல்ட் பண்ணுற ஒரு மெட்டல் வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவோம். அது என்ன பஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சென்டர் பஞ்ச் 90 டிகிரி இருக்கும். அதுமாரி நிறையா பஞ்ச் இருக்குது. பட் வந்து புக்கில் வந்துட்டு ஒரு 3 டைப் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாட் பஞ்சு, பிரிக் பஞ்சு, சென்டர் பஞ்சு. டாட் பஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 60 டிகிரியில் இருக்கும். பிரிக் பஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30 டிகிரியில் இருக்கும். சென்டர் பஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சது தான் 90 டிகிரியில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் பஞ்ச் வந்துட்டு எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி, டிரைவிங் அவுட் பின்ஸ் ஃப்ரம் ஹோல்ஸு. அதுமாரி வந்து நம்ம வந்துட்டு சென்டர் பஞ்ச் வந்து பார்த்தோம். அதை வந்து பாயிண்ட், அதாவது டிப் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்கும் அது மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தோம் வந்து பாயிண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுமாதிரி பின் பஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் டிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 5th கொஸ்டின், ஏ ஃப்ளாட் பஞ்ச் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார். அதாவது ஒரு பஞ்சுங்கிறது எப்படி இருக்குன்னா நார்மலாக வந்துட்டு கீழே வந்து பாயிண்ட் மாதிரி, அதாவது இந்த ட்ரில் பிட்டுக்கு கீழே பார்த்துருப்போம்ல, டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ளாட் பஞ்ச் பார்த்தீங்கன்னா சிசில் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிசில் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதே தான் வந்து ஃப்ளாட் பஞ்சும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் சி பார்த்தீங்கன்னா சிப்பிங் அண்ட் ஷேப்பிங் மெட்டலை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் மெட்டீரியல் இஸ் காமன்லி நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் மெட்டீரியல் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் மார்க்கிங் பஞ்ச். அதாவது மார்க்கிங் பஞ்ச் வந்துட்டு எந்த மெட்டலால் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க பஞ்சில் வந்து எந்த பஞ்சை வந்துட்டு மார்க்கிங் ஸ்மால் டாட்ஸ் ஃபார் ட்ரில்லிங், அதாவது ட்ரில்லிங்க்கு வந்துட்டு எந்த பஞ்சு யூஸ் பண்ணுவோம் ட்ரில்லிங் போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் சென்டர் பஞ்சு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், while யூஸிங் a பஞ்ச், அதாவது பஞ்சிங் பண்ணும்போது வந்துட்டு the tip should be placed, அதாவது டிப்பை வந்து எங்கே வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாப் இருந்துச்சுன்னா ஜாபுக்கு வந்து பர்பெண்டிகுலர், அதாவது செங்குத்தாக தான் வந்துட்டு பஞ்ச் செட் பண்ணணும். அதே இது வந்து நம்ம சிப்பிங் பண்ணணும் வந்துட்டு மைல்டு ஸ்டீலுக்கு 55 டிகிரியில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அது மாதிரி ஃபிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மெட்டல் வந்து கட் பண்ணலை பஞ்சை யூஸ் பண்ணி, மார்க்கிங் தான் பண்ண போகிறோங்கிறனால வந்துட்டு இது வந்து கரெக்டாக பர்பெண்டிகுலராக வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷாப் பஞ்ச் வந்துட்டு என்ன லென்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி, 150லேருந்து 200 mm வரை இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ஹேமர். தமிழில் வந்து சுத்தியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ஹேமர் இன் ஃபிட்டிங் ஒர்க். அதாவது ஃபிட்டிங் ஒர்க்கில் வந்துட்டு ஹேமரோட மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கட்டிங் மெட்டல், அதாவது கட்டிங் மெட்டலுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பட் வந்து நம்ம எதை வச்சு கட்டிங் பண்ணலாம்னா சிசில் வச்சுட்டு மேலே வந்து ஹேமர் வச்சு அடிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட் பண்ணல, நம்ம வந்து ஸ்ட்ரைக்கிங் தான் வந்துட்டு கொடுக்குறோம் தவிர மெட்டல் வந்து கட் பண்ணல. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இருக்காது. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் த ஒர்க் பீஸ், அது வந்து ஜாபை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வயசு தான் யூஸ் பண்ணுவோம் தவிர இதை ஹேமர் யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஷேப்பிங் மெட்டல் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மார்க்கிங் லைன் வந்துட்டு எது யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரைபர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹெட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷாப் ஹேமர் இஸ் யூஸ்வலி மேட் ஆஃப். அதாவது ஒர்க் ஷாப்பில் உள்ள ஹேமர் வந்துட்டு அதோட ஹெட் வந்து எந்த மெட்டீரியலால் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர் பி, ஹார்ட் மெட்டலால் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது உட்டால் செஞ்சுருப்பாங்க. எதுக்கு உட்டால் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வ் வந்து அதிகமாக வரும். ஸோ அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனால வுட்டில் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு இப்போ தான் ஆன்சர் பார்த்தோம். ஹேமரோட ஹேண்டில் வந்துட்டு எதால் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. வுட்டு, ஃபைபர் கிளாஸு இல்லைனா பிளாஸ்டிக்கில் செஞ்சுருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஹேமர் இஸ் காமன்லி யூஸ்டு இன் ஃபிட்டிங் ஒர்க் ஷாப். அதாவது ஃபிட்டிங் ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுற ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா பால்பின் ஹேமர் தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸ்லட்ஜ் ஹேமர் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவே அதிகமான வெயிட்டாக வேறு இருக்கும் ஸ்லட்ஜ் ஹேமர். க்ளவ் ஹேமர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆணி பிடுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எங்கேயாவது ஆணி இருக்குது, நெயில்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மெல்லட் ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மெட்டலில் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து உட்டால் செஞ்சுருப்பாங்க, ஹார்ட் உட்டால் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷாப் ஹேமர் இஸ் யூஸ்வலி. அதாவது ஹேமரோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி பார்த்தீங்கன்னா 500 கிராம்லேருந்து 1 kg வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிமி புக்கில் பார்த்தீங்கன்னா 125 கிராம்லேருந்து 750 கிராம் வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தா ஆன்சர் பி வந்து ஓரளவு ஓகே. அதுமாரி மார்க்கிங் பர்பஸ்க்காக என்ன ஹேமர், எவ்வளோ வெயிட் உள்ள ஹேமர் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா 1/4 kg, அதாவது 250 கிராமு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரவுண்டட் எண்ட் ஆஃப் பால்பின் ஹேமர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார். அதாவது பால்பின் ஹேமரில் வந்து கீழே உள்ள பார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். மேலே உள்ள, அதாவது மேலே ரவுண்டாக இருக்குல்ல அந்த பார்ட்டுக்கு பேர் வந்துட்டு பின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பின்னாக இருக்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஷேப்பிங்கு, ரிவீட்டிங்கு, பெண்டிங் மெட்டலில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் சேஃப்டி ப்ராக்டிஸ் வைல் யூஸிங் ஏ ஹேமர்.
அதாவது ஹேமர் வந்து யூஸ் பண்ணும்போது வந்துட்டு எது வந்து சேஃப்டி ப்ராக்டிஸ் அதை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சேஃப்டி தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுமாதிரி ஹேமர் யூஸ் பண்ணும்போது என்னென்ன வந்து செக் பண்ணணும்னா, ஃபேஸில் வந்துட்டு ஆயில் இல்லாமல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம வந்து சிப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சிசிலில் வந்து மேலே பட்டு ஸ்பாயில் அதாவது ஸ்லிப் ஆகி கையில் விழுந்துரும். அதுமாரி வந்துட்டு அந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் இல்லாமல் இருக்கிறவன்னு பார்த்துக்கணும். அதேமாரி அந்த ஹெட் இருக்குல்ல, அதாவது ஹேமரோட ஹெட்டும், அதாவது ஹேண்டில் 2மே வந்து கரெக்ட்டா டைட்டான ஃபிட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம வந்து ஹேமரிங் பண்ணுறப்ப வந்து ஹெட் வந்து பறந்துரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து சி வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டு ஹேமர் ஹேண்ட்லி ஃப்ரேம்லி. அதாவது ஹேண்டில வந்து ஹேமரோட ஹேண்டில வந்து கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரைக் கரெக்ட்லி. அதாவது கரெக்ட்டான டைரக்ஷன்ல வச்சு ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ கிராஸ்பின் ஹேமர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார். அதாவது கிராஸ்பின் ஹேமர்னா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஹேண்டிலில் வந்து ஹேமரில் வந்து ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டிலுக்கு வந்துட்டு அதோட ஹெட் பார்த்தீங்கன்னா கிராஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கிராஸ்பின் ஹேமர் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாரி வந்து ஹேண்டிலுக்கு வந்து அதோட பின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒரே டேரெக்டாக ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரைட் பின் ஹேமர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஜிங் அண்ட் ஷேப்பிங் மெட்டல் இன் நேரோ ஸ்பேஸில் வந்துட்டு ஹேமரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே வந்து ஸ்லட்ஜ் ஹேமர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் வந்து கிராஸ்பின் ஹேமர் வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு வந்து ஃபோர்ஜிங் இதில் வந்து நேரோ ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபேஸ் ஆஃப் ஹேமர் ஷுட் பி. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேமரோட ஃபேஸ் வந்துட்டு என்னவா இருக்கணும் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கிராக்கு. அது ஸ்மூத்தாக இருக்கணும், ஆனால் கிராக்கில் இருந்து ஃப்ரீ, அதாவது இல்லாமல் இருக்கணும், கிராக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஹேண்டில் ஆஃப் ஹேமர் ஷுட் பி. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேமருடைய வந்து ஹேண்டில் வந்து எப்படி இருக்கணும் அது மாதிரி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பெஞ்ச் வைஸில் வந்து ஹேண்டில் எப்படி இருக்கணும்ட்டு. சேம் அதே மாதிரி தான். லாங் எனஃப் டு கிவ் லிவரேஜ். அதாவது அதிகமான லிவரேஜ் கொடுக்கணும், பட் வந்து கம்ஃபர்ட் டு ஹோல்டு. அதாவது கரெக்டாக பிடிக்கிற அளவு லென்த் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ஃபைல். அதாவது தமிழில் வந்து அறம்னு சொல்லுவாங்க. ஃபைல் ரிலேட்டடாக வந்து நிறைய டாபிக் வீடியோவாக போட்டிருக்கோம். அது பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ஃபைல் இன் ஃபிட்டிங் ஒர்க். அதாவது ஃபிட்டிங் ஒர்க்கில் வந்துட்டு ஃபைலோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு ஒரு மெட்டல் இருக்குன்னா அதுக்கு வந்து கரெக்டான ஷேப் கொடுக்க, இல்லை வந்து ஃபைலிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆன்சரே பார்த்தீங்கன்னா கட்டிங் மெட்டல் ஷீட். அதாவது நம்ம மெட்டல் ஷீட்டை வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ இருக்க சான்சஸ் இல்லை. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஷேப்பிங் மெட்டல் சர்ஃபேஸ். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஒர்க், அதாவது ஃபைலை வச்சு மெஷர் பண்ண முடியாது. டி பார்த்தீங்கன்னா மார்க்கிங் லைன், அதாவது மார்க்கிங் லைனும் வரைய முடியாது, ஸ்க்ரைபர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது ஃபைலுடைய கட்டிங் எட்ஜுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரியும், அதில் டீத்து தான் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஏ, டீத். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைல்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப். அதாவது ஃபைல் வந்துட்டு எந்த மெட்டலால் உருவாக்கியிருக்காங்க அது மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. இதோட ஃபேஸ் பகுதி மட்டும் ஹார்ட் அண்ட் டெம்பரிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேங்க் பகுதி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஏன் டேங்க் பகுதி மட்டும் வந்துட்டு சாஃப்டாக இருக்குன்னா, நம்ம ஃபைல் பண்ணும்போது வந்துட்டு அதிகமான ஃப்ரிக்ஷன் வரும். ஸோ அதனால் வந்து ஷாக் அப்சர்வ் வந்து அதிகமாக வரும். அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இதை வந்து சாஃப்டாகவே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் டைப் ஆஃப் ஃபைல் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் ஃபினிஷிங் ஃப்ளாட் சர்ஃபேஸ். அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபைல் வந்துட்டு கர்வ்டாக இருக்கிற இடத்துல இல்லை ரவுண்டாக இருக்க ஹோலில் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஹாஃப் ரவுண்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கர்வ்டாக இருக்குது, அந்த இடத்துல வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி ஃப்ளாட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிப்பிங் பண்ணியிருக்கோம், அது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளாட் ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி ஸ்கொயர் ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஓப்பனிங்கு இல்லை ஸ்கொயராக இருக்க பார்ட்டில் வந்துட்டு ஒரு கார்னரை வந்து கட் பண்ணணும், அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி ஃப்ளாட் ஃபைலில் வந்துட்டு ஃபினிஷிங் வராது. ஸோ இது வந்து நம்ம ஹாஃப் ரவுண்ட் ஃபைலில் வந்துட்டு அந்த ஃப்ளாட்டாக இருக்க பகுதியில் வேணால் ஃபினிஷிங் பண்ணலாம். ஸோ இவங்க எது மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியல. இப்போ வந்துட்டு சிப்பிங் பண்ண இடத்த வந்துட்டு ஃபைல் பண்ணால் ஃப்ளாட் ஃபைல் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இது ஹாஃப் ரவுண்ட் ஃபைலில் வந்துட்டு கீழே ஃப்ளாட்டாக இருக்க பகுதி வச்சு கூட ஃபினிஷிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லென்த் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஃபைல் இஸ் யூஸ்வலி. அதாவது ஃபைலோட லென்த்து எதுலேருந்து எது வரை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது காமனாக பார்க்கும்போது 200லேருந்து 300 mm வரை இருக்கும். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன். அதாவது ஃபைல் வந்து எதை வச்சு கிளாஸிஃபைட் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சேஃப் அண்ட் கட்டு இல்லை கிரேடு லென்த்து இதை வச்சு தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஹேண்டில் ஆஃப் எ ஃபைல் ஷுட் பி ஃபிட்டட் டு. அதாவது ஃபைலில் வந்துட்டு எந்த பார்ட்டில் வந்துட்டு ஹேண்டில் வந்து ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரியும், டேங்க் பகுதியில் தான் வந்து ஹேண்டில் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
விச் டைப் ஆஃப் ஃபைல் கட் இஸ் யூஸ்டு ஃபார் ரேபிட் மெட்டீரியல் ரிமூவல்? அதாவது இப்போ ரேபிட் மெட்டீரியல் ரிமூவல்னா ரஃப் ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷனில் வந்து ரஃப் ஃபைல் இல்லாதனால நம்ம பெஸ்டட் ஃபைல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ சேஃப்டி ப்ராக்டிஸ் வைல் யூஸிங் எ ஃபைல்? அதாவது ஃபைலிங் பண்ணும்போது இது வந்து சேஃப்டி ப்ராக்டிஸாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நார்மலாக பார்க்கும்போது ஃபைல் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபைல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ஃபைலோட கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அதனால ஃபேஸில் வந்து ஆயில் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபைல் பண்ணும்போது வந்துட்டு வலிக்கி விட்டுரும். அதே ஃபைலில் வந்து ஆயில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு காட்டன் வேஸ்ட் வச்சுட்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்துட்டு வுட்டால தான் செஞ்சுருக்கணும். சப்போஸ் பிளாஸ்டிக்கால செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செஞ்சாங்கன்னா வந்து கையில் வந்து வேர்க்கும். ஸோ வேர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா வலிக்கி விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஜாப் செய்ய போகிறோமோ அதுக்கு சூட்டபுளான ஃபைல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஆல்வேஸ் யூஸ் எ ஹேண்டில் அண்ட் கீப் ஃபிங்கர் அவே ஃப்ரம் த டீத். அதாவது நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து எப்பயுமே ஹேண்டில் இருக்கிற ஃபைலை தான் வந்து யூஸ் பண்ணணும். அதுமாரி டீத்தில் வந்து கை வந்து படக்கூடாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் பர்பஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் இஸ் மெட்டல்ஸ். அதாவது மெட்டலில் வந்துட்டு எதுக்கு வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால என்ன மெயின் பர்பஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலாக மெட்டல் சாஃப்டாக இருக்குன்னா அதை வந்து ஹார்டாக மாற்றணும், இல்லை மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை இது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் சொல்கிற வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஆன்சர் பி, டு இம்ப்ரூவ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஹார்ட்னஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் டஃப்னஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஹார்டனிங் ப்ராசஸ்? அதாவது ஹார்டனிங் ப்ராசஸில் கீழே இருக்கிறது எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹார்டனிங் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை, சாஃப்டாக இருக்க மெட்டலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து சோக்கிங் பண்ணுவோம். சோக்கிங்னா ஒன்றும் இல்லை, அந்த ஹீட் வந்து ஃபுல்லாக நடுவரையுமே இறங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மெட்டலை வந்து அதிலே போட்டு வச்சுருப்போம், அதாவது ஃபர்னஸ்லேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலை எடுத்துகிட்டு குஞ்சிங் பண்ணுவோம். குஞ்சிங்னா ஒன்றும் இல்லை, கூலிங் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து குஞ்சிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா குஞ்சிங் வரும். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனிலிங் இஸ் டன் டு. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அனிலிங்க்கு. இந்த சாஃப்ட்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேர்டு வந்தாவே ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக அனிலிங் தான் வரும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெம்பரிங் இஸ் யூஸ்வலி பெர்ஃபார்ம்ட் ஆஃப்டர் ஹார்டனிங் டு. அதாவது ஹார்டனிங் பண்ணதுக்கப்புறம் வந்து எதுக்கு டெம்பரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹார்டனிங் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு சாஃப்ட் மெட்டல் எடுத்துகிட்டு ரொம்ப ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண அதாவது ஹையர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சோக்கிங் பண்ணுவாங்க. சோக்கிங் பண்ணிவிட்டு அந்த மெட்டலை தூக்கி அப்படியே வந்து ஒரு தண்ணிலேயோ இல்லை வந்து பிரைன் சொல்யூஷன் இதே மாதிரி இதெல்லாம் தூக்கி போட்டு குஞ்சிங் பண்ணுவாங்க. குஞ்சிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டலாக சேஞ்சஸ் ஆகிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதிகமாக ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் வந்துட்டு பிரிட்டில்னஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பிரிட்டில்னஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கீழே போட்டோன்னா சுக்குநூறாக உடஞ்சிரும். ஸோ அந்த பிரிட்டில்னஸை வந்து கம்மி பண்ணுறது ஒரே ரீசனுக்காக தான் வந்து டெம்பரிங் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் பி, ரெடியூஸ் பிரிட்டில்னஸ் அண்ட் இம்ப்ரூவ் டஃப்னஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நார்மலைசிங் இஸ் டன் டு. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது கிட்டத்தட்ட மொத்தமாகவே ஒரு 20-25 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். அதை கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் கண்டிப்பாக இருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச். அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னால என்ன சேஞ்சஸ் ஆகும் அதை மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இதில் மொத்தம் 2 டெம்பரேச்சர் ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று வந்து எல்சிடி, ஒன்று வந்து ஹச்சிசிடி. எல்சிடினா லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அப்படின்னா இல்லை, ஒரு மெட்டலை வந்துட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஹீட்டு அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெல்ட் ஆக ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அந்த மெட்டல் உருகி அந்த சாலிட் ஸ்டேட்லேருந்து அப்படியே லிக்விட் ஸ்டேட்டாக அதை சேஞ்சஸ் ஆகிற ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆன டெம்பரேச்சர் வந்துட்டு ஹையர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால என்ன சேஞ்சஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேஸ் ஹார்டனிங் இஸ் யூஸ்டு டு. அதாவது கேஸ் ஹார்டனிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஹார்டனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம ஹார்டனிங் பார்த்தோம், ஒரு மெட்டலை வந்துட்டு சாஃப்டாக இருக்க மெட்டலை ஹார்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ கேஸ் ஹார்டனிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸோட மேலே மட்டும் அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டுமே வந்துட்டு ஹார்டனிங் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாஃப்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் மெட்டலுக்கும். அது மாதிரி மெட்டலுக்கு அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஹார்டாக மாற்றிடுவாங்க. பட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மையத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கேஸ் ஹார்டனிங்கு. ஸோ இதுக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, ஹார்டன் ஒன்லி த சர்ஃபேஸ் லேயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க ப்ராசஸில் வந்து எந்த ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸிங் டக்டிலிட்டி ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க.
டக்டிலிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரில் வந்து நம்ம 2 சைடுமே பிடிச்சி இழுக்கிறோம். இழுக்கும் போது அதோட லென்த்தில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த ப்ராசஸ்லேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரிங்லேருந்து தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. அதேமாரி வந்துட்டு எந்த மெட்டலில் வந்து அதிகமான டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோல்டு. அது 1 கிராம் கோல்டு வந்து நம்ம நூல் மாதிரி இழுத்தோம்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரையுமே வந்துட்டு நூல் மாதிரி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த பர்பஸ் ஆஃப் கார்பரைசிங் இஸ். கார்பரைசிங்னா ஒன்றும் இல்லை, கேஸ் ஹார்டனிங்கோட ஒரு பாட்டை தான் வந்து கார்பரைசிங் சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயரில் இருக்கிற இதை மட்டும் நம்ம வந்து ஹார்டனிங் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து கேஸ் ஹார்டனிங் சொன்னோம். கார்பரைசிங் வந்து சேம் கான்செப்ட் தான். ஸோ அந்த அவுட்டர் லேயரில் மட்டுமே வந்து கார்பன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சென்டரில் பார்த்தீங்கன்னா கார்பன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ சாஃப்டனிங் ப்ராசஸ். அதாவது கீழே கொடுத்துருக்க ப்ராசஸில் வந்துட்டு எது வந்து சாஃப்டனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சாஃப்ட்டன் வந்தாவே நான் என்ன போட சொல்லியிருந்தேன், அனலிங் தான் போட சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்சர் அனலிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் லீஸ்ட் கவுண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஏ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ். அதாவது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு சொல்லி அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், லீஸ்ட் கவுண்ட் என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதெல்லாம் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு தான் வந்துட்டு லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்டை வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ வந்து அக்யூரசி, அதாவது ப்ரிசிஷியனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் பி. த மினிமம் வேல்யூ இட் கேன் மெஷர் அக்யூரேட்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் காலிஃபர் இஸ் ஜென்ரலி கால்குலேட்டட் யூஸிங் த ஃபார்முலா. அதாவது வெர்னியர் காலிஃபரில் வந்து லீஸ்ட் கவுண்ட் அளக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும், லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வெர்னியர் காலிஃபர் வந்துட்டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 1. ஆனால் வந்துட்டு வெர்னியர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, அதாவது மெயின் ஸ்கேல் வந்து ஒரு 9 mm வந்துட்டு 10 டிவிஷனாக வந்து வெர்னியர் ஸ்கேலெல்லாம் பிரிக்கிறாங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இங்கே ஒரு எம்எஸ்டி வந்து 1 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 போட்டுக்கலாம். மைனஸ் ஒரு விஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 9 mm மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 10 பிரிக்கிறாங்க. ஸோ 9/10 போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் அப்படியே கழிச்சு போட்டிங்கன்னா 1/10 வருது. ஸோ 1/10ங்கிறனால ஒரு சாணம் தள்ளி புள்ளி குத்திக்கலாம். ஸோ 0.1 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மைக்ரோமீட்டர் இஸ் ஜென்ரலி. அதாவது மைக்ரோமீட்டரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, ரொம்ப துல்லியமாக சின்னதாக அளக்கக்கூடிய அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும், ஆன்சர் பி. 0.01 mm. அதே வெர்னியர் காலிஃபர் கேட்டாங்கன்னா 0.02 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின். மைக்ரோமீட்டரோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 0.5 mm தான் இருக்கும் ஜென்ரலாக. திம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 50 டிவிஷனாக தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் மைக்ரோமீட்டருங்கிறனால ஸோ சேம் அதே தான் வரும், 0.01 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின். த மெயின் பர்பஸ் ஆஃப் நோயிங் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ். அதாவது லீஸ்ட் கவுண்டை வந்து தெரிஞ்சுக்கிறனால என்ன மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னதுன்னா எவ்வளோ ப்ரெசிஷனாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எவ்வளோ ப்ரெசிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வெர்னியர் காலிஃபரோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.02 mm சொல்கிறாங்க. அப்போ வந்து லீஸ்ட் கவுண்ட் அதாவது எந்த ரீடிங் வந்து ரொம்ப சின்னதாக எடுக்க முடியும் அந்த மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது நம்ம தெரிஞ்சதான் 0.02 mmலேருந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் பிரிட்டிஷ் வெர்னியர் காலிஃபர் இஸ் யூஸ்வலி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெர்னியர் காலிஃபரோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதில் கேட்டிருக்காங்க, பிரிட்டிஷில் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ச்சஸில் இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கிலே போட்டுடலாம். ஸோ ஆன்சர் ஏ, 0.02 mm. அதே பிரிட்டிஷில் கேட்டாங்கன்னா வெர்னியர் காலிஃபர் கேட்டாங்கன்னா 0.001 inch. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அது கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் லீஸ்ட் கவுண்டு. அது வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் ப்ரிசிஷன் மெஷர்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஸ்மாலர் லீஸ்ட் கவுண்ட்னா வந்துட்டு மைக்ரோமீட்டரு, வெர்னியர் காலிஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ப்ரிசிஷன் கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா லார்ஜர் லீஸ்ட் கவுண்டு. அதாவது லீஸ்ட் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது, மோர் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டால் அதுவும் வராது. ஸோ ஆன்சர் சி பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் லீஸ்ட் கவுண்ட், அதாவது லீஸ்ட் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோர் ப்ரிசிஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆன்சர் கரெக்ட். ஏன்னா வந்து வெர்னியர் காலிஃபர் மைக்ரோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லீஸ்ட் கவுண்ட் கம்மியாகிட்டே இருக்கும், ஆனால் வந்து ப்ரிசிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். டு இன்க்ரீஸ் த அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸிங் வெர்னியர் காலிஃபர் ஆர் மைக்ரோமீட்டர் ஒன் ஷுட் பி. அதாவது வெர்னியர் காலிஃபர் மைக்ரோமீட்டரை வந்து யூஸ் பண்ணும்போது மெஷர்மெண்ட்டோட அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ஆன்சர் ஏ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு, அதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.